ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ எங்க ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணமே வேண்டாங்க. என்னாலலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. நான் வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கவே முடியாது. அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதோட ஆழத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் எந்த பொறுப்பையும் எடுக்க ரெடி கிடையாதுங்க. அப்படின்னு ஒரு எஸ்கேபிஸ்ட் ரூட் எடுக்கிறதா அப்படிதான் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. நீங்க சேலஞ்சே இல்லன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த 4 இருக்கு இல்லையா? டோபமைன், செக்ரீஷன், செரட்டோனின், மெலட்டோனின் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த செக்ரீஷன் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடும் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா. சேலஞ்ச் இல்லாத லைஃப் வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஜப்பான்ல வந்து ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாமே. ரொம்ப தூரத்துலேருந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல அந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் பாதி ஃபிஷ் செத்து போயிருக்கும், பாக்கி ஃபிஷ் சுவையே இருக்காது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ, இந்த ஷேக் பண்ணிட்டே வர மாதிரியான ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஐடியா செஞ்சாங்க. என்னன்னா, குட்டியா ஒரு ஷார்க்கை தூக்கி உள்ள போட்டாங்க. ஒரு சுறா மீனை தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த மீனை வந்து இந்த மீனை கடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. இருந்தாலும் பாக்கி வந்து 70, 75% மீனு உயிருக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி ரொம்ப சுறுசுறுப்பா இருந்ததுனால சுவையா இருந்தது அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம உணர்வுகளும் சரியா இருக்கணும்னா, திருமணம்ங்கிறது ஒரு சேலஞ்ச். அது இல்லைன்னு சொல்லல. கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், நீங்க கஷ்ட துக்கங்கள, சந்தோஷத்த பகிர்ந்துக்க ஒரு ஆள் இல்லன்னா, லைஃபோட அ ப எஃபெக்ட்டே இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு அ சேலஞ்சும் இல்லாம, ஒரு மாரி டல் பெர்சனா நீங்க மாறிடுவீங்க. இந்த வயசுல நீங்க சொல்றது ஈஸியா இருக்கலாங்க. 18லேருந்து 25 வரைக்கும் கல்யாணம் வேணான்னு. ஆனா பொறுப்புகள நீங்க எடுத்துக்க எப்ப ரெடி ஆறீங்களோ, திருமணம்ங்கிற பந்தம் எப்போ வருதோ, அப்பதான் நீங்க முழுமை அடையறீங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நான் இது சரியான ஒரு உபதேசம் என்று. தேங்க் யூ சோ மச். பை பை.